அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல முக்கியமான செய்திகள பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, காஷ்மீர்ல ஒரு தீவிரவாத தாக்குதல். காஷ்மீரோட பாகல்காம் அப்படிங்கிற இந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய பைசரன் அப்படிங்கிற இந்த பள்ளத்தாக்குல பார்த்தீங்கன்னா, தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெற்று இருக்கு. இந்த பைசரன் வேலி பொதுவாவே பார்த்தோம்னா, நமக்கு பைன் ட்ரீஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன். ஓகேவா? இந்த பைன் ட்ரீஸ் அதிகமா இருக்கு. அதே மாரி பனிப்பொழிவும் அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு பகுதியா இருக்கனால, இந்த இடத்த வந்து மினி ஸ்விட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பகுதியில தான் நேத்து தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெற்று இருக்கு. லஷ்கர் இ தொய்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்ப பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லஷ்கர் இ தொய்பா, எல்இடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த லஷ்கர் இ தொய்பாவோட துணை அமைப்பாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த தீவிரவாத அமைப்பு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தாக்குதல நடத்தி அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றும் இருக்காங்க. சரியா? ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று இருக்காங்க. 26 இந்தியர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுல 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ட சேர்ந்தவங்களா இருக்காங்க. 24 இந்தியர்கள். அது மட்டும் இல்லாம ஒரு 2 பேர் இறந்து போயிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த செய்தியில நமக்கு குடுத்திருக்காங்க. அந்த தீவிரவாதிகள தேடக்கூடிய தேடுதல் வேட்டையில இந்திய அரசாங்கம் இருக்கிறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்துல நமக்கு டிஃபென்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் பார்க் அப்படிங்கிறது நம்ம எங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2023லயே இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். சரிங்களா? 2023ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். தமிழ்நாடோட டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் பார்க் எங்க வரப்போகுதுன்னா, கோயம்புத்தூர்ல. டிட்கோ தான் இத மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, வரப்பட்டி அப்படின்ற இந்த பகுதியில நமக்கு ஒரு டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் பார்க் அப்படிங்கிறது வரப்போகுது. ஓகேவா? இதெல்லாம் எங்கெங்க வருதுன்றத கேட்பாங்க கேட்டா. இப்போ ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படிங்கிறது தூத்துக்குடியில வரப்போகுது. டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் பார்க் வந்து கோயம்புத்தூர்ல வரப்போகுது. இந்த மாரி டேட்டாவ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சரியா? அண்ட் தென் இந்த மாரியான இ பார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தொழிற்பூங்காக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, டிட்கோ தான் பண்ணுவாங்க. டிட்கோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழ்நாடு பேஜ்லயே வந்து இங்க பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த தினம் வர இருக்கு. சரிங்களா? ஏப்ரல் 29 பார்த்தீங்கன்னா, நமக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த தினம். தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, தமிழ் கவிஞர்கள் தினமாக இந்த தினம் கொண்டாடப்படுது. சரிங்களா? தமிழ் போயட்ஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்த தினத்த. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்கன்னா, ஏப்ரல் 29லிருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு வார காலத்த தமிழக அரசாங்கம் சிறப்பா ஒரு வீக் லாங் செலிப்ரேஷன வந்து எடுத்துட்டு வரப்போறாங்க. நெறையா போட்டிகள், பேச்சு போட்டி, இந்த எழுத்து போட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது. சரிங்களா? ஸோ தமிழக அரசாங்கத்தோட ஒரு கருப்பொருள் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த வருஷம் பட்ஜெட்ல கூட பார்த்தீங்கன்னா, நம்ப தமிழக அரசாங்கத்தினுடைய கருப்பொருளாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 2 வார்த்தைகள் இருந்திருக்கும். என்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எல்லார்க்கும் எல்லாம்" அப்படிங்கிற வார்த்தைகள். அது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய வரிகள் தான். அதாவது, "எல்லார்க்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம்" அப்படின்னு சொல்லி, அவருடைய எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள தான் நம்ப அ கருப்பொருளாக வச்சிருந்திருப்போம். தீமா வச்சிருப்போம். அதே மாரி திராவிட மாடல்னா, நம்ம ஒரு வார்த்தையில எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு சொன்னா, எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம திராவிட மாடலுக்கு ஒரு வார்த்தையில சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாரி சிறப்புற்று இருக்கக்கூடிய நபர் தான் பாவேந்தர் பாரதிதாசன். அவருக்கு தான் நம்ம இந்த விழாவ எடுக்கப் போறோம். அதே மாரி பார்த்தோம்னா, அவரு பேர்ல பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் வழங்கப் போறாங்க. பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது. பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது அப்படிங்கிறது யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யங் தமிழ் போயட் அந்த மாரி யங் தமிழ் ரைட்டர்ஸ் சரிங்களா? இளம் தமிழ் எழுத்தாளர்கள் அல்லது கவிஞர்களுக்கு இந்த பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் வழங்கப் போறாங்க. ஓகேவா? அந்த செய்திய தான் இங்க குடுத்திருக்கிறாங்க. வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து சட்டமன்றத்துல ஒரு உறுப்பினர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. இந்த மாரி அ அரசு ஊழியர்கள் எல்லாருமே பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் அப்பப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாக்டோ, ஜியோ போன்ற அமைப்புகள்லாம் அப்பப்ப போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கு. அரசாங்கம் இதுக்கு எப்போ அ என்ன பண்ண போறீங்க? எப்போ இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து நடைமுறைப்படுத்த போறீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதுக்கு நம்மளோட அஃபிஷியல் ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்துச்சு? அரசாங்கத்தோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்
போன வருஷம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த யுனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் யுபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி நடைமுறையில இருக்கக்கூடிய நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், ஃபர்ஸ்ட் இருந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி, இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள அனலைஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு எது பொருந்தும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்றதுக்காக ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவோட பரிந்துரைய பேஸ் பண்ணி அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப பென்ஷன பத்தி ஸ்டடி பண்றதுக்காக என்ன கமிட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட ஹிஸ்டரி ரிலேட் பண்ணி 2, 3 விஷயங்கள் குடுத்திருந்தாங்க. இப்போ சமீபத்தில தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. எதுக்காக? சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ப வந்து ஸ்டடி பண்றதுக்காக. ஓகேங்களா? சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ப ஸ்டடி பண்றதுக்காக. இதே மாரி 1969ல நமக்கு ராஜமன்னார் கமிட்டி அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இல்லையா? ராஜமன்னார், லக்ஷ்மண சுவாமி முதலியார் மற்றும் சந்திரா ரெட்டி அவர்கள் தலைமையில இந்த ராஜமன்னார் அவர்கள் தலைமையில இந்த 3 பேர் கொண்ட குழு வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ப வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. சரியா? அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தில இருக்கக்கூடிய ஆளும் காங்கிரஸ் கட்சியும் ஏத்துக்கல. எதிர்க்கட்சியில இருந்த பிஜேபி, கம்யூனிஸ்ட்ன்னு எந்த கட்சியுமே மத்திய அளவுல இந்திய கட்சிகளாக இந்தியாவுல இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளாக இருந்த எந்த கட்சியுமே இந்த ராஜமன்னார் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு டேக்கா வந்து குடுத்திருப்பாங்க. சரியா? பட் ஸ்டில் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ பத்தி இங்க கொஞ்சம் குடுத்திருந்தாங்க. பாலிட்டில இருக்கிறதே போதும். சரிங்களா? அதே தான் இங்கேயும் குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வண்டலூர் ஜூ ரிலேட்டடா ஒரு விஷயத்த குடுத்திருக்காங்க. வண்டலூர்ல ஒரு ஜூ கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல ஒரு ஜூ கிரியேட் பண்ணணும். மெட்ராஸ் பிரசிடென்சில ஒரு ஜூ வேணும் அப்படிங்கிற ஐடியாவ கொண்டு வந்தது யார் அப்படின்னா, எட்வர்ட் பால்ஃபோர்ட் அப்படிங்கிற இந்த நபர் 1855ல தான் இந்த ஒரு ஐடியாவ கொண்டு வந்திருப்பார். அவரோட ஐடியாவுக்கு அப்புறமா நவாப் ஆஃப் கர்நாடிக் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்தையுமே குடுத்து, கிட்டத்தட்ட எக்மோர்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த ஒரு எக்மோர் மியூசியம் பக்கத்துல இந்த ஒரு ஜூவ வந்து வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து சென்னை சென்ட்ரல் ரீஜியன்ல வந்து இந்த மியூசியம் வந்து வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அனிமலோட பாப்புலேஷனும் ரொம்ப பெருசாயிட்டே போகுது. ஹைஜீனிக் கண்டிஷன்ஸா இல்ல. செப்பரேட்டா ஒரு இடம் தேவைப்படுது. இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்னால அனிமல்ஸ்க்குமே வந்து பாதிப்புகள் ஏற்படுது. ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் இருந்துச்சுன்னா, இன்னும் பெட்டரான நம்ப ஜூவ வந்து உருவாக்க முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டுச்சு. அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு புதுசா ஒரு இடத்த வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க தமிழக அரசாங்கம். யார் தலைமையில அந்த கமிட்டி போடுறாங்க அப்படின்னா, ரூபன் டேவிட் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போடுறாங்க. ரூபன் டேவிட் யாருன்னா, அகமதாபாத்த சேர்ந்த ஒரு எக்ஸ்பெர்ட் ஓகேங்களா? ஜூ எக்ஸ்பெர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அவரு ஸ்டடி பண்றாரு. தமிழ்நாட்டுல சென்னையில பார்த்தீங்கன்னா, கிண்டி, பள்ளிக்கரணை இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு, வண்டலூர் தான் இதுக்கு ச சரியான ஆளு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரியா? வண்டலூர் அப்படிங்கிற அந்த பகுதியில நமக்கு ஜூவ கரெக்ட்டா செட்டப் பண்ணோம்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சிட்டிக்கு அவுட் சைட்ல இருக்கு. டிராஃபிக் கன்ஜெஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப் வந்து வண்டலூர்ல இருக்கு. ஏன்னா, கொஞ்சம் மலை பிரதேசங்கள் அந்த மாரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு நேச்சுரலான லேண்ட்ஸ்கேப் இருக்கும். தண்ணியுமே வந்து நம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய பாலார் அந்த மாரியான ரீஜியன்ஸ்லேருந்து நம்ம ஈஸியா எடுத்துற முடியும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வண்டலூர் அப்படிங்கிற பகுதிய செலக்ட் பண்றாங்க. அந்த வண்டலூர் ஜூவ பில்ட் பண்றதுக்கான ஆர்க்கிடெக்ட்டா யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா சிங் அப்படிங்கிறவர் தான் ஆர்க்கிடெக்ட்டா இருந்தாங்க. தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் தான் இந்த ப்ராஜெக்ட்ட வந்து பண்ணி முடிக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்ப இனாகரேட் பண்றாங்க அப்படின்னா, ஜூலை 24, 1985ல நமக்கு வண்டலூர் ஜூ வந்து இனாகரேட் பண்ணி, அதுக்கு நம்ம முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவோடைய பெயர் வந்து வச்சிருப்பாங்க. சரியா? ஜூலை 24, 1985 எம்ஜிஆர் வந்து இந்த வண்டலூர் ஜூவ வந்து இனாகரேட் பண்றாரு. சரியா? இதுதான் வண்டலூர் ஜூவோட ஜஸ்ட் ஒரு பிரீஃபான ஹிஸ்டரி. ஓகேவா? அத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல நீரி டோல்டு டூ ஸ்டடி இம்பாக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் ஆன் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நீரி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா, ஒரு யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் 1983ல யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிற அந்தஸ்து பெற்றிருக்கும். சரிங்களா? ஸோ தாஜ்மஹால சுத்தி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்னால தாஜ்மஹாலுக்கு வந்து நெறைய பாதிப்புகள் ஏற்படுது. அதோட கலர்,
இதாகிறதாகட்டும், பொல்யூஷன்னால தாஜ்மஹால் அஃபெக்ட் ஆகுறது. இந்த மாரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு தாஜ்மஹால். அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீரி அப்படிங்கிற இந்த அமைப்ப வந்து தாஜ்மஹால் சுத்தி எவ்வளோ பொல்யூஷன் லெவல்ஸ் இருக்கு. இந்த தாஜ்மஹால்ல சுத்தி இருக்கக்கூடிய பொல்யூஷன்னால தாஜ்மஹாலுக்கு என்ன பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டடிய பேஸ் பண்ணி இன்கேஸ் பொல்யூஷன் அதிகமா இருக்கு. அந்த பொல்யூஷன் அதிகமா இருக்கனால தாஜ்மஹாலுக்கும் இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறத இந்த இவங்களோட அசஸ்மென்ட்ல தெரிஞ்சதுன்னா, அந்த தாஜ்மஹால சுத்தி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ வேற இடத்துக்கு மாற்றுவதற்கான உத்தரவ நாங்க பிறப்பிப்போம் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் செய்தி. இதுல நமக்கு தாஜ்மஹால் ரிலேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா 1981 யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டா வந்திருக்கும். நீரி அப்படிங்கிற இந்த அமைப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேஷனல் என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகேவா? நேஷனல் என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1958ல இந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் நீரி அப்படிங்கிற பேர் வந்து 1974ல தான் வச்சிருப்பாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, நாக்பூர்ல இருக்கு. நாக்பூர் எங்க இருக்குன்னா, மகாராஷ்டிரால வந்து இருக்கு. சரிங்களா? நாக்பூர், மகாராஷ்டிரா இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்தியாவுல நீரி அப்படிங்கிற அமைப்பு தான் அந்த பசுமை பட்டாசுகள் கிரீன் கிராக்கர்ஸ உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்காங்க. சரியா? ஸோ நேஷனல் என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.